ஹாய், வெல்கம் டு கிரீன் டெக்னாலஜிஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பரேட்டர் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம ஜாவால பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஆப்பரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சிம்பிள் தான். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணியிருப்போம். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் கரெக்ட்டா? லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாரி சிம்பிள், டிவிஷன்ஸ் இதுக்கெல்லாம் இந்த மாரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்பரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் ஆப்பரேஷன பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்பரேட்டர். அது என்ன ஆப்பரேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அடிஷன் ஆப்பரேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. Similarly, minus is used for subtraction operation, and the star is used for multiplication operation, and the slash is used for division operation. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பரேட்டர்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம பேசிக்கா நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ். இதுல என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனரி ஆப்பரேட்டர். ஓகே. யூனரி ஆப்பரேட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் அ எப்படி இது நம்ம யூனரி ஆப்பரேட்டர்ன்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பிளஸ்ன்னு ஒரு ஆப்பரேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 2 நம்பர் இருந்தா தான் உங்களால அடிஷன் பண்ண முடியும். கரெக்ட்டா? A பிளஸ் B அந்த மாரி 2 நம்பர் இருந்தா தான் உங்களால அடிஷன் பண்ண முடியும். இந்த யுனரி ஆப்பரேட்டர் வந்து 2 நம்பர் எடுத்துக்காது. ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ அந்த மாரி சிங்கிள் நம்பர் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, அந்த ஆப்பரேட்டர் எல்லாமே யுனரி ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த A அண்ட் B இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆப்பரேட்டர் சிங்கிள் ஆப்பரண்ட் எடுத்துக்குதோ, சிங்கிள் ஆப்பரண்ட் மட்டும் தான் எடுத்துக்குதோ, அந்த ஆப்பரேட்டருக்கு நேம் தான் என்னன்னா, யுனரி ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து யுனரி ஆப்பரேட்டர் கிடையாது. ஓகேங்களா? யுனரி ஆப்பரேட்டர் என்னலாம் அப்படின்னா, டபுள் பிளஸ் அப்படி இல்லாட்டி டபுள் டைம்ஸ் மைனஸ். இதான் வந்து யுனரி ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஆக்சுவலா பிளஸ்லயும் 2 டைப்ஸ் இருக்குது. மைனஸ்லயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா, போஸ்ட் ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏ பிளஸ் பிளஸ் அதே இது ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னா பிளஸ் பிளஸ் ஏ. அதே இது நீங்க சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஏ மைனஸ் மைனஸ் அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் ஏ. இதான் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் அண்ட் ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ்னா ஏவோட வேல்யூ உங்களுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் நடந்திருக்கும். இங்க ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஏல போய் அசைன் ஆயிருக்கும். ஸோ இதான் போஸ்ட்ஃபிக்ஸ் அண்ட் ப்ரீஃபிக்ஸ். எப்போ இன்கிரிமெண்ட் நடக்குது அப்படிங்கறத டிசைட் பண்றதா போஸ்டா ப்ரீயா, ஏக்கு முன்னாடியா இல்ல ஏக்கு பின்னாடி நடக்கணுமா அப்படிங்கிறது. அது இன்கிரிமெண்டாவும் இருக்கலாம், டிக்ரிமெண்டாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் எக்லிப்ஸ்ல. இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிள்ல 10 அப்படிங்கிற வேல்யூவ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 10 வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ நம்ம அஸ் யூசுவல் சிஸ் அவுட்ல குடுத்து பிரிண்ட் பண்றேன். த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். பிஃபோர் எனி ஆப்பரேஷன் அதாவது இனிஷியல் வேல்யூன்னு வச்சுக்கலாம். கரெக்ட்டா? ஸோ த இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, அதே ஏவ நான் வந்து இன்கிரிமெண்ட் பண்றேன். அதே ஏவ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீ இன்கிரிமெண்ட் பண்றேன். அப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஏஏ போடாம ப்ரீ இன்கிரிமெண்ட்ங்கிறனால நான் பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, த வேல்யூ ஆஃப் ஏ ஆஃப்டர் ப்ரீ இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்ட்க்கு அப்புறம் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அதே மாரி சிமிலர்லி நான் ப்ரீ இன்கிரிமெண்ட் மாரி போஸ்ட் இன்கிரிமெண்ட் பண்றேன். போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஏ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்கிரிமெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, போஸ்ட் இன்கிரிமெண்ட்க்கு அப்புறம் ஏவோட வேல்யூவ பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணலாம். ஓகே. இப்போ இனிஷியலா ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா 10ன்னு இருக்கு. கரெக்ட்டா? சோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஆன்ஸர் என்ன வரும் அப்டின்னா
10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளஸ் பிளஸ் ஏ. பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ பிளஸ் பிளஸ் ஏ அப்படிங்கிறப்போ நான் ஃபர்ஸ்டே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இங்க என்ன பிரிண்ட் ஆயிரும் அப்படின்னா 11 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும். அந்த ஏவை நான் இங்க திருப்பி பிரிண்ட் பண்ணி பாக்குறப்பவும் எனக்கு 11 தான் பிரிண்ட் ஆகும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஏ அதுக்கப்புறம் தான் பிளஸ் பிளஸ் இருக்குது கரெக்டா. ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூவை இங்க பிரிண்ட் பண்ணிரும். ஸோ 11 எனக்கு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஸோ 11ஓட ஒன்று ஆட் பண்ணி எனக்கு 12ன்னு ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் லைன்ல ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றப்போ எனக்கு 12 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரோக்ராம் ரன் பண்ணி. ஸோ 10 அண்ட் 11, 11, 11, 12. ஸோ நம்ம இங்க என்ன ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணமோ சிமிலர் ஆன்சர் நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி அடிஷன் மாதிரியே நம்ம இங்க பிளஸ் பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். இனிஷியலி 10 இருக்கும் ஏவோட வேல்யூ. ஸோ ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆனால் எனக்கு என்ன ஆகும் 9 அப்படிங்கிற அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்போமே எனக்கு 9 தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஏவை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு டிக்ரிமெண்ட் நடக்குது. எனக்கு அவுட்புட்ல 9 வந்துடும். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷனே நடக்குது. ஸோ எனக்கு அப்போ இங்க என்ன ஆகும்னா 8 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10, 9, 9, 9 அதுக்கப்புறம் 8. ஸோ இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யுனரி இன்க்ரிமெண்ட், யுனரி டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட் ஃபிக்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகணுமா இல்ல பின்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகணுமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுதான் ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட் ஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டு தான் யுனரி ஆபரேட்டருக்கு கீழே வரும். யுனரி ஆபரேட்டர் நம்ம வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு வந்து இந்த மாதிரி வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து நெகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். நெகேட் பண்றது அப்படின்னா நெகேட் தி எக்ஸ்பிரஷன். நெகேட் பண்றது அப்படின்னா என்ன, இப்போ நான் பாசிட்டிவா ஏவோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆகும்போது -10ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நான் முன்னாடி மைனஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிளை யூஸ் பண்றப்போ எனக்கு -10ன்னு பிரிண்ட் ஆகும். இது மைனஸ்ங்கிறது ஒரு ஆபரேட்டர், இது 10 அப்படிங்கிற ஒரே ஒரு ஆபரண்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ அதனால இது யுனரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது தேர்ட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பூலியன் வேல்யூ. பூலியன் அப்படின்னாலே என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதான் வந்து பூலியன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் ட்ரூ வச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் நெகேட் பண்ணா எனக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் நெகேட் பண்ணா எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை நீங்க இன்வெர்ட் பண்றதுக்காகவும் யுனரி ஆபரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஸோ நான் -a அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து ஏவோட வேல்யூ நெகட்டிவ்ல பிரிண்ட் ஆகும். -8 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் பூலியன் டைப்ல சம் ரிசல்ட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பூலியன்ல நான் நெகேட் பண்ண போறேன். பூலியன்ல வந்து ரெஸ் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் நெகேட் பண்ணி எனக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா முன்னாடி நான் இந்த நாட் சிம்பிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபால்ஸ். இங்கேயுமே வந்து எக்ஸ்பிரஷனை நெகேட் பண்றதுக்கு இங்கேயுமே எக்ஸ்பிரஷனை நெகேட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அங்க வந்து நான் மைனஸ் யூஸ் பண்ணிருந்தோம்ல. ஸோ அது இல்லாம நம்ம இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணாலுமே எனக்கு நெகேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ மைனஸ் வந்து நீங்க கொடுக்குறப்போ உங்களுக்கு மைனஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே இது நீங்க நெகேட்டுக்காக இந்த சிம்பிள் டில்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகேட் ஆகி ஆன்சர் வரும். ஓகேங்களா. நம்ம என்ன ஆபரேட்டர் பார்க்க போறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா யுனரி ஆபரேட்டர் பார்த்திருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆபரேட்டர் பார்க்க போறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா கண்டினியூஸா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸ் தான். லைக் என்னன்னா வரும்னா பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர்ஸ் எல்லாம்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்க்கு கீழே வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் பார்க்குறப்போ எனக்கு இந்த கோட்ல ரன் ஆகக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக கமெண்ட் பண்றேன். கமாண்டுக்கு யூஸ் பண்றது */* மல்டிபிள் லைன் கமாண்டுக்காக யூஸ் பண்றது. ஏங்கிற ஒரு வேரியபிள் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் b = அகெயின் 10 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடிஷனுக்கான ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ஏ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல ஏ பிளஸ் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர வேல்யூவை ஏ ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா சப் ரிசல்ட்டுக்கு எஸ் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஏ மைனஸ் பி அப்படிங்கிறதுக்கான வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மல்டிபிளிகேஷன் ரிசல்ட்டுக்கு எம் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஏ ஸ்டார் பி. அண்ட் தென் டிவிஷன் ரிசல்ட்டுக்கு இன் டிரெஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஏ ஸ்லாஷ் பி அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அடிஷன் ரிசல்ட்டுக்கு வந்து நான் என்ன வேரியபிள் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஏரஸ் அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ண போறேன். அண்ட் தென் நம்ம சப்ராக்ஷனுக்கு வந்து எஸ்ரஸ் அப்படிங்கிற வேரியபிள். ஸோ அந்த லைனை காப்பி பண்ணி திருப்பி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சிமிலர்லி மல்டிபிளிகேஷனோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக மல்ரஸ் அதாவது எம்ரஸ் அப்படிங்கிற வேரியபிள். டிவிஷனோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்காக டி டிவிஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். ஸோ எனக்கு அடிஷனுக்கான ரிசல்ட் 10 + 10, சப்ராக்ஷன் 0, மல்டிபிளிகேஷன் 100, டிவிஷனுக்கான ரிசல்ட் எனக்கு 1 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே என்னன்னா அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேசிக் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சம் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நீங்க யூஸ் பண்றோம்ல நம்பர்ஸ் எல்லாமே 1, 2, 3 இது எல்லாமே என்ன நம்பர்ஸ் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா பேஸ் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேஸ் 10 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர் 0ல இருந்து நீங்க எவ்வளோ எண்ட் கொண்டு போனாலுமே சரி எல்லா நம்பர்ஸுமே இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த 10 நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். இந்த நம்பர்ஸ் தான் திருப்பி உங்களுக்கு ஷஃபிள் ஆகி ஒவ்வொரு நம்பரா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுமே தவிர இதை தவிர வேற புதுசா ஒரு நம்பர் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனாலதான் இதுல மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேஸ் 10 அப்படின்னா இந்த 10 நம்பர்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பைனரி நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா கரெக்டா 2 நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேஸ் 2 அந்த 2 நம்பர்ஸும் என்ன அப்படின்னா 0 and 1 இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பைனரி நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டெசிமல்ல நீங்க ஒரு நம்பர் எழுதுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை உங்களால பைனரிக்கும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பைனரி நம்பராவும் உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சம் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால நீங்க இப்போ 5ங்கிற டெசிமல் நம்பர் எழுதுறீங்கன்னா அந்த பைனரில 0s and 1s உங்களால கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 8, 4, 2, 1. ஸோ இந்த ஆர்டர்ல வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிட்டே வரும். 16, 32. ஸோ இந்த மல்டிபிள்ஸா உங்களுக்கு வந்து இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் நம்பர். கரெக்டா? ஸோ இந்த 5 அப்படிங்கிற டெசிமல் நம்பரை நான் ஒரு பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் 0s and 1s கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் வந்து இந்த 8, 4, 2, 1 இந்த ஃபார்மட் எடுத்துக்கிறேன். இந்த 5க்கு வந்து எனக்கு இந்த 4 நம்பர் நல்லா 5 எழுத முடியும். கரெக்டா? ஓகே. இப்போ இந்த 4 நம்பர்ல எந்த 2 நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 5 கிடைக்கும்? 4 and 1 இந்த 2 நம்பரை ஆட் பண்ணாலே எனக்கு 5 கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ அந்த பொசிஷன்ல மட்டும் நான் 1 கொடுக்கணும். மீதி பொசிஷன்ல எல்லாத்துலயும் நான் 0 கொடுக்கணும். ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா 5ஓட பைனரி நம்பர் வந்து இதுதான். ஓகேங்களா? சிமிலர்லி இப்போ 10க்கு நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 8, 4, 2, 1ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 8க்கும் 2க்கும் நீங்க 1 கொடுத்தா போதும் உங்களுக்கு 10 கிடைச்சிடும். கரெக்டா? 8 + 2 உங்களுக்கு 10. ஸோ அந்த 2 பொசிஷன்ல மட்டும் 1 கொடுக்கணும். மீதி எல்லா பொசிஷனையும் நீங்க 0 கொடுத்துக்கலாம். ஸோ இதான் என்னன்னா 10ஓட பைனரி நம்பர். ஸோ இப்போ இது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் சொல்றோம்ல. ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் இந்த ரெண்டுமே வந்து பைனரி நம்பர்ஸ்ல தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாலும் அது இன்டர்னலா உள்ள எப்படி கன்வெர்ட் ஆகும்னா ஒரு பைனரி நம்பரா கன்வெர்ட் ஆகி அதுதான் ரைட் சைடோ இல்ல லெஃப்ட் சைடோ ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு நம்பரை பைனரியா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது நாங்க பார்த்திருக்கோம். ஓகே.
இதுல வந்து ரைட் ஷிஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் கரெக்ட்டா? ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்னன்னா, ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்னன்னா, நீங்க டைரக்ஷன் மூவ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, லெஃப்ட் டூ ரைட் அப்படிங்கிற டைரக்ஷன். ரைட் ஷிஃப்ட்னாலே லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் மூவ் ஆகப்போகுது. அதான் ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதோட சிம்பல் என்ன அப்படின்னா, இந்த சைடு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த வாயை திறந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் வரணும். ஸோ இதான் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டருக்கான சிம்பிள். ஓகேங்களா? இருக்கும் அப்படின்னா, இப்போ 5 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டெசிமல் நம்பர் கரெக்ட்டா? ஸோ இத வந்து நீங்க ஒரு பொசிஷன் வந்து ரைட் சைட் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு கொஸ்டின். இந்த மாரி தான் இருக்கும். ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னா 5 அப்படிங்கிற இந்த நம்பர நீங்க ரைட் சைட்ல 1 பொசிஷன் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கும். ஸோ 5 வந்து நீங்க பைனரியா எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மேல பார்த்த மாரி 4 இருக்கிற இடத்துலயும், 1 இருக்கிற இடத்துலயும் நம்ம 1 குடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு பைனரி ஃபார்ம் கிடைச்சிரும். கரெக்ட்டா? ஸோ இதுல வந்து நம்ம என்னன்னா, ஒரு பிட் வந்து நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணணும். இந்த 0 எனக்கு எங்க வரும்னா, 1 இருக்கிற பிளேஸ்க்கு வரும். இந்த 1 எனக்கு 0 பிளேஸ்க்கு வந்துரும். ஸோ இந்த மாரி மூவ் ஆகும். இந்த 0, 1, 0 அப்டியே 1 பொசிஷன் மூவ் ஆகும். இந்த 1 வந்து எனக்கு வெளிய வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பருக்கு நம்ம டெசிமல் வேல்யூ பார்த்தோம் அப்டின்னா 2 கரெக்ட்டா? 2 இருக்கிற பொசிஷன்ல மட்டும் தான் 1 இருக்கு. ஸோ 5 வந்து நான் ரைட் சைடு 1 பிட் மூவ் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2. அதே இது சிமிலர்லி 5 வந்து இதே லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டரும் சிமிலர் தான். அப்டியே சிம்பிள் ரிவர்ஸ்ல நம்ம குடுக்குறோம். லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ண போறேன் அப்டின்னா, லெஃப்ட் சைடு அதே மாரி 1 பிட் மூவ் பண்ண போறேன் அப்டின்னா, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு மூவ் பண்றேன் அப்டின்னா, இங்க 8க்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்டின்னா 16 இருக்கும். ஸோ 16த் பிளேஸ்ல எனக்கு 0 வந்துரும். 8 இருக்கிற பிளேஸ்ல எனக்கு என்ன வரும்னா 1 வரும். நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 1. ஸோ இப்போ எனக்கு இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 8, 2 இந்த 2 பொசிஷன்ல தான் எனக்கு 1 இருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 10. அதாவது 5 வந்து நீங்க லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணீங்க. 1 டிஜிட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 10. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் அண்ட் தென் ரைட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம செகண்டா பார்த்தது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் ரைட் ஷிஃப்ட். ரைட் டூ லெஃப்ட் போகும். சிம்பிள் வந்து இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நம்ம எக்லிப்ஸ்லயே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிளயே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? 5 வந்து நான் 1 டைம் ஷிஃப்ட் பண்றேன். 10 நான் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு 10 வந்திருக்கு. இதே இது நான் 5 வந்து ரைட் ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னா 2. ஸோ நம்ம 10 அண்ட் 2 தான் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு நம்ம அவுட்புட்டா பார்த்தோம். ஸோ அதே அவுட்புட் நம்மளுக்கு இங்கேயுமே ரிசீவ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஷிஃப்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் ஆப்பரேட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னா 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன சொல்றதுக்காக யூஸ் பண்றது தான் ரிலேஷனல் ஆப்பரேட்டர். ஸோ அதில நம்ம ஆல்ரெடி ஈக்குவல் டூ பார்த்திருப்போம். ஈக்குவல் டூ, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டூ, லெஸ் தென், கிரேட்டர் தென், அண்ட் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ. ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஈக்குவல் டூ யூஸ் பண்ணியிருப்போம். ஈக்குவல் டூ 2 நம்பரும் ஈக்குவல்ட்டா இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது ஈக்குவல் டூ ஆப்பரேட்டர். ஸோ இது வந்து டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் ஈக்குவல் வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேல்யூவ ஒரு வேரியபிள்க்கு அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது சிங்கிள் ஈக்குவல் டூ. எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டூ 10 அப்படின்னு யூஸ் பண்றது. இங்க நம்ம டபுள் ஈக்குவல் தான் யூஸ் பண்றோம். நான் வந்து A வந்து 10 இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி செக் பண்றேன். ஸோ அதான் வந்து டபுள் ஈக்குவல் டூ. அதே மாரி நாட் ஈக்குவல் டூ குடுத்தேன்னா, ஏவோட வேல்யூ 10 இல்லையா? இது 10 இல்லாம இருக்குதா? அப்படின்னு சொல்லி செக் பண்றது. அண்ட் தென் லெஸ் தென், கிரேட்டர் தென். ஏ வந்து 10 விட அதிகமா இருக்குதா? கம்மியா இருக்குதான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது. லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென். அண்ட் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ. ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே ரிலேஷனல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்னன்னா, அண்ட், ஆர்,
ஸோ இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது கண்டிஷன் செக் பண்ண போறோம் அப்படின்னா, 2 கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருந்தா தான் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அதே இது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகலாம். எய்தர் ஆர் மாரி ஆர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா. ஸோ அதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அண்டுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னா, டபுள் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லாஜிக்கல் அண்ட் அதே இது லாஜிக்கல் ஆர் அப்படின்னா டபுள் பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இஃப் ஏயோட வேல்யூ வந்து எனக்கு கிரேட்டர் தென் 10ஆவும் இருக்கணும். அட் த சேம் டைம் பியோட வேல்யூ எனக்கு லெஸ் தென் 10ஆவும் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் இஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அப்படின்னா நம்ம லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல ஆர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் 10 அப்படி இல்லாட்டி ஆர் பி வந்து லெஸ் தென் 10 அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். ஒன்னு ஏ வந்து எனக்கு 10 விட அதிகமா இருக்கணும், இல்லாட்டி பி வந்து எனக்கு 10 விட கம்மியா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணா கூட எனக்கு இந்த இஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் ஆர் கண்டிஷன். ஆர் வந்து எய்தர் ஆர் ஆர்னு யூஸ் பண்ணுவாங்களா இங்கிலீஷ்ல. ஸோ அதோட தான் ஆர். அண்ட் வந்து கண்டிப்பா எனக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது அண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் மார்க் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் இந்த 2 சிம்பல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து 3 ஆப்பரேட்டர்ஸ் எடுத்துக்கணும். 3 டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா 3 ஆப்பரண்ட் எடுத்துக்கணும். நம்ம யுனரிக்கு ஒரே ஒரு ஆப்பரண்ட் எடுத்துன்னு பார்த்துடணும். அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே 2 ஆப்பரண்ட்ஸ் எடுத்துக்கும். டெர்னரி ஆப்பரேட்டருக்கு 3 ஆப்பரண்ட் எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கண்டிஷன் செக் பண்றேன். ஏ வந்து கிரேட்டர் தென் பி ஆன்னு செக் பண்றேன். இன்கேஸ் கிரேட்டர் தென் பியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏவ ஏ பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா பி பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்றது. எனக்கு ரிசல்ட்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்றது ஏ ஆர் பி. ஸோ இதுக்காக யூஸ் பண்றதா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வர ரிசல்ட்டை நான் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இருந்துச்சுன்னா ரிசல்ட்ல ஏ ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லாட்டி பி ஸ்டோர் ஆகும். இங்க ஃபர்ஸ்ட் குடுக்கறது வந்து ட்ரூ. இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஏ ரிசல்ட் வரும். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த பி ரிசல்ட்டா வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுனா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் அப்படின்னாலே என்னன்னா நம்ம வேல்யூவா அசைன் பண்றது கரெக்டா. ஸோ இப்போ நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ஏ ஈக்குவல் டு 10 இப்படி கொடுக்கணும்ல. ஸோ இது வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல அந்த 10 அப்படிங்கிற வேல்யூவை நான் அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதுல நம்ம ஈக்குவல் டு மட்டும் பார்த்திருப்போம். அதே இது இந்த ஈக்குவல் டு கூட நான் பிளஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணலாம். இதுக்கு என்ன மீனிங்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 10 அப்படிங்கிற மீனிங். ஏ கூட நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி திருப்பி அதை நான் ஏலையே ஸ்டோர் பண்றேன். அதை வந்து நான் ஷார்ட்டா எழுதணும் அப்படின்னா ஏ பிளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி பிளஸ் ஈக்குவல் டு மாதிரி மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு ஸ்டார் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டிவிஷன் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நான் ஈக்குவல் டு எல்லா ஆப்ரேட்டர் கூடவுமே நான் வந்து ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு. இது வந்து நாட்டுக்காக யூஸ் பண்றது கேப் ஈக்குவல் டு ரைட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு அதே மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரா வர ரிசல்ட்டையுமே நீங்க வந்து இது கூட ஆட் பண்ணி எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு வந்து நீங்க எல்லா ஆப்ரேட்டர் கூடமே மர்ஜ் பண்ணி எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் யூஸ் பண்ணீங்களா. ஸோ அதே மாதிரி சிங்கிள் அண்ட் சிங்கிள் ஆர் யூஸ் பண்றதா பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிட்வைஸ் அண்ட் இது வந்து பிட்வைஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ லாஜிக்கல் அண்டுக்கும் பிட்வைஸ் அண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ லாஜிக்கல் அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் பி கிரேட்டர் தென் 10 இந்த மாதிரி 2 கண்டிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிட்டு அப்படின்னா இந்த செகண்ட் கண்டிஷனை லாஜிக்கல் அண்ட் செக் பண்ணாது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ஒன்னு ஃபால்ஸ் ஆயிட்டாலே இது எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால செகண்ட் கண்டிஷன் செக்கே பண்ணாது. அதே இது இப்போ நீங்க பிட்வைஸ் அண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா
பிட்வைஸ் அண்ட் சிங்கிள் அண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஃபால்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த கண்டிஷனையும் ஒன் டைம் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அவுட்புட் ரிசல்ட் சொல்லணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் பிட்வைஸ் அண்ட். அதே மாதிரி ஆருமே சிமிலர் தான். நீங்க லாஜிக்கல் ஆர் யூஸ் பண்றப்போ எய்தர் ஆர் கண்டிஷன், ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவா இருந்தாலே உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆயிடுனா இந்த கண்டிஷனை அது செக் பண்ணாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணும். ஏதாவது ஒன்றை மட்டும் தான் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே இது உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட் யூஸ் ஆர் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும். இது எது நீங்க வந்து பிட்வைஸ் ஆர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அதே பிட்வைஸ் ஆர் பி லெஸ் தென் 10 இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கண்டிஷனுமே செக் பண்ணும். இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவா இருந்தாலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டிஷனையும் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிட்வைஸ் ஆர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி பைனரி நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றது பார்த்திருப்போம். கரெக்ட்டா? ஸோ இந்த பைனரி நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றதையுமே நீங்க வந்து லாஜிக்கல் ஆர், பிட்வைஸ் ஆர் பண்ணலாம். 2 நம்பர நீங்க வந்து பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் 5ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இதுல எழுதுறப்போ எப்படி எழுதுவோம்? 8, 4, 2, 1. ஸோ எனக்கு 4 இருக்கிற பொசிஷன்லயும், 1 இருக்கிற பொசிஷன்லயும் எனக்கு வந்து 1 வரும். கரெக்ட்டா? ஸோ இது எது நீங்க 10ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 இருக்கிற 8 இருக்கிற பொசிஷன் அண்ட் தென் 2 இருக்கிற பொசிஷன்ல உங்களுக்கு 1 வரும். ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் 5 அண்ட் 10யும் நான் வந்து பிட்வைஸ் அண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு எப்படி ரிசல்ட் வரும்னா, இந்த 2 பொசிஷன்லயுமே 1 இருந்தா தான் உங்களுக்கு அவுட்புட்ல 1 வரும். இல்லாட்டி உங்களுக்கு 0 தான் வரும். அதே இது நீங்க ஆர் பண்றீங்க அப்படின்னா, எய்தர் ஏதாவது ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு 1 இருந்தாலே உங்களுக்கு 1 வந்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அண்ட் ஓட ரிசல்ட். பிட்வைஸ் அண்ட் ஓட ரிசல்ட். இது வந்து பிட்வைஸ் ஆர் ஓட ரிசல்ட். இது வந்து 5 ஓட பைனரி நம்பர். இது வந்து 10 ஓட பைனரி நம்பர். ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கெட்டிங் டெக்னாலஜிய ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.